வணக்கங்க. உனக்குலாம் மூளை இருக்கா இல்லையா இப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமான வேலை செஞ்சிருப்பீங்க, உடனே கேட்பாங்க. ஆனா என்னமோ வந்து நீங்க அந்த கொஸ்டின் வந்து மூளையை பார்த்து கேட்க கூடாதுங்க. மூளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு யார் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூரான் தான் தேவை. ஓகேவா? நல்ல நியூரான் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணினா தான் பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். சரியா? ஸோ அதில் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு தம்பி வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்ல 3 பார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து சைட்டான், அதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா செல் பாடின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டென்ட்ரைட்ஸ், இன்னொன்று ஆப்சன். இதில் சைட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கு பார்த்தீங்களா, கிட்ட காட்டு, இதுதான் சைட்டான். இது செல் பாடி. இப்போ ரீசெண்டாக இதனோட நேமை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரி கேரியான். ஓகேவா? ஸோ இந்த செல் பாடிக்கு உள்ளாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக என்ன சொல்லுவோம்னா நெசில் கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெசில் கிரானுவல்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த சைட்டான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் கண்டிஷனில் என்ன செய்யும் இருக்கும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. டென்ட்ரைட்ஸ் இதில் இருக்கக்கூடிய பிரான்ச் லெக் ஸ்ட்ரக்சர். இந்த டென்ட்ரைட்ஸோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் த சிக்னல் ஃப்ரம் த இன்சைட் என்விரான்மெண்ட் ஆர் அவுட் சைட். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய் அப்படின்னு அவங்கள கூப்பிடுறேன். நீங்கள் உடனே எல்லாரும் என்ன செய்வீங்க, திரும்பி பார்ப்பீங்க பார்த்தீங்களா? அப்போ நான் கூப்பிட்டது ஒரு என்னது ஸ்டிமுலஸ், நீங்கள் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. அது எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணுறவங்க யார்? இந்த டென்ட்ரைட்ஸ். ஓகேவா? இந்த டென்ட்ரைட்ஸ் எல்லா சிக்னலையும் ரிசீவ் பண்ணி எங்கே கொடுக்கும்? சைட்டானுக்கு அனுப்பும். சரியா? அடுத்தது ஒரு என்ன இருக்கு, ஒரு ஸ்லெண்டர் டியூப்லார் லெக் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே முடியும்? இந்த நர்வ் எண்டிங். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னாப்டிக் நாப். டேன்னு கூப்பிட்டா எல்லாரும் திரும்பி பார்ப்பீங்க. டே ஹரிஷ் அப்படின்னு சொன்னா ஹரிஷ் மட்டும் திரும்பி பார்ப்பான். அப்போ அந்த ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாங்க பாத்தீங்களா? அப்ப சிக்னலை ரிசீவ் பண்றாங்க, உள்ள போகுது, அப்படியே என்ன செய்யுது? இந்த அன்னியன் படத்துல பார்த்துருப்பீங்க தெரியுமா? அம்பி வந்து அன்னியனா மாறும் போது அப்படியே நர்வ் இம்பல்ஸ் எல்லாம் வந்து டாப் டு பாட்டம், அதாவது அந்த இம்மீடியட் ரெஸ்பான்ஸ்ல இருக்கும். அப்போ ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கூட நைட்டே இருக்கும், கனெக்ட் ஆகி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸை ப்ராப்பரா வச்சுக்கும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கோங்க. இன்னும் நியூரான்ல நிறைய இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா கண்டினியூவா பார்க்கலாம். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க. நாளைக்கு பண்ணுங்க. தேங்க்யூ.